மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கன் குழம்பு வைக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கஷ்டப்பட்டு மாங்குன்னு வறுத்து அரைக்காம இந்த மாதிரி ஈஸியா மசாலா மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கன் குழம்பு வைக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இந்த மாதிரி வைக்கும்போது சிக்கன் குழம்பு நல்ல திக்காவும் டேஸ்டாவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் அந்த லைக் பட்டனையும் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கடாயா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு குட்டியா ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அடுப்பை எதுவுமே ஆன் பண்ணாம மசாலா எல்லாத்தையுமே இதுல சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சிக்கன் மசாலா தான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள், அடுத்ததா காரத்துக்காண்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். ஃபர்ஸ்ட் போட்டது காஷ்மீரி மிளகாய் தூள், இப்போ போட்டது பாத்தீங்கன்னா நார்மலான மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது. இப்போ அடுப்பை எதுவுமே ஆன் பண்ணாம இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க சூப்பரா இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைம்ல அடுப்பை ஆன் பண்ணி நல்ல மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட இந்த மசாலாலாம் நல்ல சூடு ஏறுற மாதிரி இங்க நல்லா வறுத்து விட்டுக்கறலாம். இந்த மாதிரி பண்ணும்போது மசாலா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதே நேரத்துல நம்ம செய்யற குழம்புக்குமே நல்ல கலர் கொடுக்கும், வாசனை கொடுக்கும். பாருங்க சூப்பரா இது நல்ல சூடாகி வந்துருச்சு. இந்த டைம்ல இதை எடுத்து ஓரமா வச்சுக்கலாம். அடுத்து நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு அகலமான கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 2 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூ, 4 கிராம்பு, சின்ன சைஸ் அளவு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, அடுத்து ஒரு 2 கிட்ட பெரிய சைஸ் அளவு வெங்காயமும் ஒரு 4 கிட்ட பச்சை மிளகாவும் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை எடுத்து இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க நம்ம போட்ட வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழம் எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா அது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்ட தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கி வரட்டும். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் இதை மூடி வச்சிருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்க சூப்பரா தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கி வந்த பிறகு இதுல ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்துதான் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கிலோ அளவுள்ள சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட சிக்கனோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் நல்லா கிளறி விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா சிம்ல வச்சு மூடி வச்சிருங்க. இதுல இருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா மசாலா, அதை எடுத்து இதுல போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவும் அந்த சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். பாருங்க சூப்பரா நல்லா கலர்ஃபுல்லா நமக்கு மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி மசாலாவை லைட்டா சூடு பண்ணி போடும்போது சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். மசாலா எல்லாமே அதுல நல்லா செட் ஆகி வந்த பிறகு கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊத்தி குழம்பு மாதிரி ஆக்கிட கூடாது. ஓரளவுக்கு பின்னின மாதிரி இருக்கணும். அதனால அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்து மசாலா எல்லாமே அதுல நல்லா செட் ஆயிட்டு இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாருங்க சூப்பரா இதுல இருந்து நல்ல கொதி எழும்பி வந்துருச்சு. இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3ல இருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சேர்க்காம கூட இந்த குழம்பு சூப்பரா இருக்கும். வேணுங்கிறவங்க மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்க இதையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கடைசியா சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் விட்டுருங்க. தேங்காயோட பச்சை வாசனை மட்டும் நமக்கு போகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு சூப்பரான ஸ்மெல் வரும். இதுல இருந்து இந்த மாதிரி சிம்பிளா சூப்பரான டேஸ்ட்ல பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத சொல்லுங்க. அப்படியே ப்ளீஸ் அந்த லைக் பட்டனையும் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க.